ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 5th செமஸ்டர் அண்ட் 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகி வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கும். மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு ரீஓப்பனிங் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களோட அகாடமி ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் படி வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் காலேஜ் ரீஓப்பன் ஆகாது. அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து எப்போ காலேஜ் ரீஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்துனா பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 5th செமஸ்டர் அண்ட் 7th செமஸ்டர் ஆட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ரிலேஷன் 2017 அண்ட் ரிலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான நெக்ஸ்ட் செமஸ்டருக்குரிய ரீஓப்பனிங் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஈவென்ட் செமஸ்டருக்குரிய ரீஓப்பனிங் டேட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட அகாடமி ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட் படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து நடக்க சான்சஸ் இல்லை. அது ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 5th செமஸ்டர் அண்ட் 7th செமஸ்டருக்குரிய அகாடமிக் ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்டர் வந்து 27 ஜூலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி உங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 17 நவம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ராக்டிகல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது 20 நவம்பர், செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது 29 நவம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் இருக்க டேட் படி தான் உங்களுக்கு எல்லாமே நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி அதிலே வந்து உங்களுக்கு ரீஓப்பனிங் நெக்ஸ்ட் செமஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 22 ஜனவரி அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 22 ஜனவரி அப்படிங்கிறது மண்டேவாக இருக்கும். ஸோ ஆனால் இந்த ஷெடியூலில் இருக்க மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து ரீஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட் செமஸ்டரில் இருக்க ரெகுலேஷன் 2021 5th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து மெரைன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் செமஸ்டர் 23 ஜனவரி வரைக்கும் வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கப்போ காலேஜ் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் என்னோட கெஸிங் படி பார்த்தீங்க அப்படின்னா 29 ஜனவரியில் வந்து காலேஜ் ரீஓப்பன் பண்ண சான்சஸ் இருக்குது. மண்டே வந்து ரீஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்கள் காலேஜில் எதுவும் டேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 24 வந்து ஓப்பன் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 29 தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னோட கெஸிங் படி நான் சொல்லிட்டு உங்கள் காலேஜில் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லாட்டி வந்து அஃபீஷியலாக எதுவும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரீஓப்பனிங் டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ஷெடியூல் படி நடக்க வாய்ப்பு இல்லை. 29 வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எதுவும் அஃபீஷியலாக வந்து அகாடமிக் ஷெடியூல் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.